ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். கேரளா ஸ்பெஷல் கிழி பரோட்டா. பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஹோட்டலில் நின்று வாங்கி தான் இந்த கிழி பரோட்டா எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஈஸியாகி நமக்கு இதை தயார் பண்ணி எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். கிழி பரோட்டா ரெடி பண்ணுறதுக்காக நமக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி எடுக்கலாம். ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறேன். 1 கிலோ சிக்கன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள் அதிலேக்கு போட்டிருக்கு, உப்பும் சேர்த்திருக்கு. இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் யூஸ் பண்ணுற கரம் மசாலா என்னோடய சேனலில் எப்படி தயார் பண்ணணுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இனி இதிலேக்கு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, இவ்வளோ போதும். இனி கை வச்சு நமக்கு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குக்கர் மூடி ஒரு 2 விசில் போதும். சீக்கிரம் சிக்கன் வெந்து வரும். சிக்கன் நல்லா வெந்து வரும்போழேக்கு இன்னொரு கடாயிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கனிலும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கு. டோட்டலாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம இந்த சிக்கன் குழம்புலேக்கு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம். ஒரு தக்காளியும் கட் பண்ணி இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இவையை போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கூட சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா ஒன்றும் இதில் போடுறதில்ல. இதே போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறமா 1 நிமிஷம் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். தக்காளி நல்லா வெந்து உடைஞ்சி வரும். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கு. இதே போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து நமக்கு இப்படியே நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்போது நம்ம வரமிளகாத்தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும். இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா வணங்கி வரும்போது நம்ம குக்கரில் வேக வச்ச சிக்கன் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சிக்கனில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தான் சேர்த்திருந்தது. பாருங்கள், இவ்வளோ தான் கிரேவி இருக்கும். நிறைய கிரேவி நமக்கு இதில் தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நம்ம குழம்பு ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு கிழி பரோட்டா ரெடி பண்ணி எடுக்கலாம். இது நான் கடையிலே வாங்கிய பரோட்டா தான். உங்களுக்கு பரோட்டா செய்ய தெரியலன்னா கடையிலே வாங்கி கூட இந்த மாதிரி கிழி பரோட்டா செஞ்செடுக்கலாம். கூட வாழை இலையும் அது கெட்டதுக்காக நாரும் எடுத்திருக்கு. கேரளா பரோட்டா எப்படி ரெடி பண்ணுவோன்னு உங்களுக்காக நான் உடனே ஷேர் பண்ணுறேன். வாழை இலையிலேக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பரோட்டா எடுத்து வைக்கலாம். அதுக்கு மேலே சிக்கன் குழம்பு ஊற்றலாம். இதே மாதிரி சிக்கன் குழம்புக்கு பதிலாக மட்டன் குழம்பு நமக்கு எடுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா கூட வைக்கலாம். எங்களுக்கு 2 பரோட்டா போதும், அதனால தான் 2 எடுத்திருக்கு. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது அப்படியே சிக்கன் குழம்பும் பரோட்டாயும் லேயர் ஆகிட்டு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழையில் 4 சைடிலிருந்து இப்படியே பிடிச்சி நார் வச்சு கெட்டி எடுத்துக்கோங்க. கிழி மாதிரி இந்த மாதிரி கெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி பரோட்டா ஒன்றொன்னாய் எடுத்து கிழியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 கிழி தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கு. அது இன்னொரு பழைய கடாயில் ஒரு வாழையில் போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கிழி 3ம் அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஒரு கிழி நான் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வைக்கணும். இனி இதே மாதிரி நமக்கு இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். நம்ம பரோட்டா நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும்.
நம்ம குழம்பெல்லாம் அதில் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிழி நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வந்திருக்கு நம்ம பரோட்டா. நம்ம குழம்பெல்லாம் அதில் நல்லா ஊறி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.